தில்லாலங்கடியில வந்து வடிவேல் சார் அந்த பேரா பண்ணியிருப்பீங்க. அதில் அவரை போட்டு அடிச்சுட்டு இப்படி ஒரு முறைப்பீங்க பார்த்தீங்களா? அது எப்பவுமே என் மைண்டில் இருக்கும். அது ஏன்னு தெரியாது. பயங்கரமாக இருந்தது அந்த பேரா இருக்கட்டும், நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. வடிவேல் சார் ஆக்சுவலி அதான் என்னோட ஃபர்ஸ்ட் காமெடி நான் பண்ணது. காமெடி. உன்னோட காமெடி நான் பண்ணதில்ல. கொஞ்சம் அதுவும் அவர் அப்போ பயங்கர பீக்கில் வேற இருந்தாரா, கொஞ்சம் முதல்ல தான் இருந்தது. எப்படிடா நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அவருக்கு ஈக்குவலாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் சும்மா சொல்லுங்க, பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாரு என்ன, ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. நல்லா பண்ணுறீங்களே, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. அவர்லாம் என்கிட்ட சஜஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது. இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவரை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா ரொம்ப சோட்டா ஆர்டிஸ்ட். ஆனால் அவர் வந்து ஒரு சீனும் ஒரு ஷாட்டுக்கும் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். நம்ம கிட்ட கேட்பார், என்கிட்டலாம் கேட்டார், இப்படி பண்ணலாமா, நான் இப்படி உங்களை கையில் இப்படி தொடலாமா, அப்படி ஒன்னொன்னுக்கும் கேட்டு தான் பண்ணாரு. ஸோ இல்லை அவரோட சப்போர்ட் இல்லைனா அந்த சீன்ஸ் வந்து அவ்வளோலாம் ரீச் ஆயிருக்காது. கண்டிப்பாக ஒரு நியூ கமர் தான் காமெடிக்கு நான். பட் அவரோட சப்போர்ட்டால் மட்டும்தான் அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு.